மாலை வணக்கம். ஓம் நம சிவாய. ஹர் ஹர் மகாதேவ். என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும். 4 साल में लास्ट 4 years 4 साल में उत्तर प्रदेश वाराणसी जनता ये काशी तमिल संगम they are treating it as their family function. पूरा इधर वाराणसी लोग है. every year 4வது ஆண்டாக தொடர்ந்து 4 years all years இவங்க தமிழ்நாட்டிலிருந்து வர்றவங்களை அன்போடு வரவேற்று அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். On behalf of all the Tamil friends who are here, I take this opportunity to thank the people of Varanasi for treating us as their family member and continuously doing this for the last 4 years. And it is not easy. And this whole full month இந்த 40 நாளும் கூட நான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கறதுக்காக ஆங்கிலத்தில் கொஞ்சம் பேசுறேங்க, அதுக்கப்புறம் தமிழ்ல பேசுறேங்க. ஏன்னா 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நமக்காக இந்த மாநகரத்தை கொடுத்து அன்போடு வரவேற்பது சாதாரண வேலை இல்லை. உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்கள், நம்முடைய MHRD இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள், மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்க வேண்டும் என்பதை யோசித்து இதை நடத்தி காண்டி கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள், வாரணாசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட, அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியை சொல்லியாக வேண்டும். என்னோடு இந்த விழா மேடையில் இருக்கக்கூடிய MHRD டைரக்டராக இருக்கக்கூடிய மைத்திலி மேடம் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. காசி கோவிலினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நியமித்த ஒரு ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் இருக்கிறாங்க. காசி மாநகரத்தை சார்ந்த முக்கியமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த நிகழ்வு என்பது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு நாள் சென்னையில் இருக்கும் பொழுது 2021 அவங்க சொன்னாங்க, 2 முக்கியமான பழமையான கலாச்சாரம் வாய்ந்த 2 ஊர்கள். காசி இஸ் டைம்லெஸ், காலத்தால் அழிக்க முடியாத, காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர் நம்முடைய காசி வாரணாசி. காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம். இரண்டையும் இணைக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் விரும்பினார்கள். அதன் பின்பு உருவானதுதான் இந்த காசி தமிழ் சங்கமம். முதல் ஆண்டு 2022 ஃபர்ஸ்ட் காசி தமிழ் சங்கமத்தை பொறுத்தவரை 2 கலாச்சாரத்திற்கான பாலமாக அதை வடிவமைத்தார்கள். ஒரு ஆண்டும் ஒரு தீம். 2023 பொறுத்தவரை காசியில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமுதாயமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமுதாயமும் இருவரையும் இணைப்பதற்காக இன்டெலெக்சுவல் பிரிட்ஜ், அது தீமா இருந்துச்சு. 2024 3வது காசி தமிழ் சங்கத்தை பொறுத்தவரை அகத்திய முனிவர் அவரை மையமாக வைத்து 3வது காசி தமிழ் சங்கமும் நடந்தது. 4வது காசி தமிழ் சங்கம் நீங்கள்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ் கற்கலாம் வாங்கல் என்கின்ற பெயர்ல இந்த சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது. அது சாதாரண வேலை இல்லைங்க. நம்முடைய இன்னாகுரேஷன் ஃபங்க்ஷன்ல உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த இன்னாகுரேஷன் ஃபங்க்ஷன், அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் UP யோகி ஆதித்யநாத் ஜி has said that about 150 schools in the Kasi region, the vocational stream will learn 6 languages additionally apart from Hindi. They will start learning one among the Tamil, Kannada, Malayalam, Telugu, Marathi, Bengali. So இந்த 6 மொழிகள்ல ஒரு மொழி இங்க இருக்கக்கூடிய காசியை சுற்றி இருக்கக்கூடிய 150 அரசு பள்ளிகள்ல குழந்தைகள் இந்த ஹிந்தி மொழி இல்லாம இன்னொரு மொழி எடுப்பாங்க. பாருங்க எந்த அளவுக்கு இந்தியா இணைந்து கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு பாரதம் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் ஒரே பாரதமாக இருக்கிறது. அது UPல யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமில்லை, இந்த ஆண்டு UPயிலிருந்து மாணவர்கள் 1000 மாணவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் நம்முடைய தரமணி சென்னையில் அவங்க இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்கள் தமிழகத்தில் வந்து நம்முடைய சொந்தங்களை எல்லாம் பார்த்து சிறு சிறு தமிழ் வார்த்தைகளையும் கற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த மொழி அரசியலை நீங்கள் உடைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். மொழி என்பது மக்களை இணைப்பதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். லாங்குவேஜ் இஸ் தேர் ஒன்லி டு யுனைட் பீப்புள், நாட் டு டிவைட் பீப்புள்.
இந்த காசி தமிழ் சங்கத்தினுடைய மூல கருத்து அது. உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் நமக்கு எல்லாரையும் அண்ணன் தம்பியா தான் பார்க்கறாங்க. யாரையுமே தமிழ் அவங்க கன்னடத்துக்காரங்க மலையாளத்துக்காரங்கன்னு பார்க்கல. இந்த அன்பை எல்லாம் நீங்க திரும்ப தமிழ்நாட்டிற்கு போகும் பொழுது நம்முடைய தமிழ் சொந்தங்கள் சிலருக்கும் இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது மட்டுமில்லை, இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 2ஆம் தேதி டிசம்பர் ஆரம்பித்து 15 வண்டி காரு பஸ் தென்காசியிலிருந்து இன்று வாரணாசி வந்து சேர்ந்திருக்கிறது. சேத் அகஸ்தியா வெஹிக்கிள் எக்ஸ்பெடிஷன் என்கின்ற பெயர்ல 15 vehicles have come to வாரணாசி. உங்களுக்கு தெரியும், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அதிவீர பாண்டியன் மகாராஜா தென்காசியிலிருந்து காசிக்கு வந்து திரும்ப தென்காசிக்கு சென்று அவர் தோற்றுவித்த சிவாலயம், அந்த ஊரினுடைய பெயர் தென்காசியாக மாறியது. இன்னைக்கு அதே ரூட்ல இந்த வண்டி எல்லாம் வந்திருக்கு. அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா அந்த சேஜ் வெஹிக்கிள் எக்ஸ்பெடிஷன் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. I pay my respects and compliments to all the people as part of the SAGE expedition who have come all the way from Tenkasi for the last 7 days driving across Tamil Nadu, Andhra, Telangana, Maharashtra, Madhya Pradesh and Uttar Pradesh on this route. இந்த ரூட்ல வரும் பொழுது அவர்கள் எல்லோருக்குமே நம்முடைய சித்தா வைத்தியத்தினுடைய பாரம்பரியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. நம்முடைய பேங்கிங் டிஜிட்டல் லிட்ரஸியை பத்தி சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. பாரத பிரதமருடைய திட்டங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் ஐஐடி மெட்ராஸ், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி BHU இருவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக I take this opportunity to pay my compliments to all the organizers for treating and welcoming our Tamil friends here in this biting cold. You have shown a lot of love to the people of the professional artisan group. I thank all of you. मैं हृदय में मैं बोलता हूं जी, काशी बहुत अच्छा आप वेलकम दे दिया. पूरा लास्ट 4 साल में देख रहा हूं, एक एक आदमी का आपका प्यार बहुत ज्यादा है. आपका प्यार बहुत ज्यादा है. अच्छा, बहुत अच्छा कोल्ड है, बहुत बढ़िया कोल्ड है इधर, बट आपका प्यार कोल्ड के ऊपर है. कोल्ड के ऊपर आपका प्यार है. So 100% we all will never forget it. We also take this opportunity, काशी लोग आप तमिलनाडु से रामेश्वरम, रामनाथपुरम, तेनकासी, उधर आप एक प्लान वेलकम यू ऑल ऑफ होल टीम the organizers, the media people, IRCTC, Subramani sir who is here, MHRD, IIT Chennai, Rudra who is here on behalf of the director, and all the madam and everybody who's on the stage. Thank you so much. Bharat Mata ki Jai. Jai Hind. பச்சைக்கூரி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.